வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு வரம் என்ன கேட்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கணித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள். அதாவது கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. தேவகுரு அசுரகுரு இருவரும் இணைந்து சஞ்சரிக்கும் போது மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்குங்க. பின்வழி பிரச்சனைகள் அகல இருக்கு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள் பணிபுரிய ஏற்பாடு செய்தும் இதுவரை அழைப்பு வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இதன் காரணமாக உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய இருக்கீங்க. அது மட்டுமில்லாம இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சுகஸ்தானத்திற்கு வருவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பெற்றோர் வழியில் பிரியம் கூடுங்க. இவ்வளவு நாட்களாக உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. இடம் வீடு வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. உறவினர்கள் மதிக்கும்படி உங்களுடைய வாழ்க்கை மாற இருக்குதுங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. கருத்து வேறுபாடு நீங்கி கலகலப்பான சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்கும் முயற்சி ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்ற குருவோடு கூடி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உடன்பிறப்புகள் வழியில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. புது முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சென்ற மாதத்தில் நிறைவடையாத சில காரியங்கள் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே படிப்படியாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் படிப்படியாக தொடங்க ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக நீங்கள் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வந்தவர்களுக்கு ஏதோ ஒரு தடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகள் வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுபகாரியம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் முடிவடையுங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த சுக்கிர பயிற்சி தருணங்கள்ல சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக சனி பகவான் விளங்குகிறாருங்க. அதோடு உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாகவும் விளங்குவதால் அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது என்பது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் கூட சனி பகவான் லாபாதிபதியாக இருப்பதால் இந்த வக்ரமானது அவ்வளவு நல்லதல்லங்க. இருப்பினும் குருவினுடைய பார்வை சனியின் மீது பதிவதால அதன் கடுமை கொஞ்சம் குறையுங்க. உங்களுடைய ராசிக்கு 1, 5, 8 ஆகிய இடங்கள்ல சனியினுடைய பார்வை பதிகிறது. எனவே அந்த இடங்கள் அனைத்து புனிதம் அடைகிறதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக சனி விளங்குவதால் அதன் பார்வையால் நன்மையே அதிகம் கிடைக்க இருக்கு. ஆரோக்கிய தொல்லை அகலுங்க. எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்து வெற்றி காண இருக்கீங்க. பிள்ளைகளின் கல்யாண கனவு நனவாக இருக்கு. அதனால் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூட இருக்கு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகல. பாக பிரிவினைக்கு செய்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வருங்க.
கூடுங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு. பெண்மணிகளுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. அதே போல பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல வருமானம் என்பது சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் இருக்குங்க. அதே போல் செலவுகளும் அதற்கேற்ப இருப்பதால சேமிப்பதற்கு வழி இல்லை. இருந்தால் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காதுங்க. குரு பகவான் சாதகமாக இல்லாததால் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அதிக பிரயாசையும் அலைச்சலும் உடலை வருத்தும். இருந்தாலும் சற்று பொறுமையாக நிதானமாக முயற்சிக்கும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்பட இருக்குங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களில் பணமும் நேரமும் விரயமாகுங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யம் குறைய இருக்கு. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. அதே போல் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துங்க. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடன் கருத்து வேற்றுமையும் வாக்குவாதமும் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும். பொறுப்புகள்ல சிறு சிறு தவறுகள் ஏற்படக்கூடுங்க. அன்றாட கடமைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் கவலை அளிக்குங்க. நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய விற்பனையை பாதிக்கும். சந்தை நிலவரம் அனுகூலமாக இல்லைங்க. அதிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாம நஷ்டத்தை சந்திக்க நேரிடுங்க. சக கூட்டாளிகளில் சிலர் விலகி சென்று விடுவாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய கொடுங்க. அதன் காரணமாக அடிக்கடி பண பிரச்சனை ஏற்படக்கூடும். எளிதாக கடன் உதவி நல்கிடும் நிறுவனங்களில் ஒத்துழைப்பு குறையுங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே கிடைத்து வந்த வாய்ப்புகள் குறையுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்து தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டால் எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளும் யோக பலன் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கைகளில் தாங்க இருக்கு. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள அம்பாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வெள்ளிக்கிழமை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.